what is connective code learning theory and explain briefly how it influenced language teaching. Cognitive அப்படின்னா லேர்னிங், அறிவாற்றல் கற்றல் திறன் தான் வந்து இப்படி சொல்றாங்க. இது வந்து எப்படி, இது வந்து என்ன தியரி, இது வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லாங்குவேஜ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் டார்வின் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காரு. இதுல கனெக்டிவ் லேர்னிங் அப்ரோச்னா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத லாங்குவேஜ் வச்சு மூலியமா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து சார்லஸ் டார்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம மொழிய வச்சு நம்மளோட கலைய வந்து நம்மளோட லாங்குவேஜ் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இத வந்து இந்த இந்த கோட்ல வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும், லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இவர் வந்து தியரியா டிரைவ் பண்ணிருக்காரு. அதாவது ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம ஸ்கில்ஸ வந்து நம்ம உள்திறன் இல்லைன்னா நம்மளோட உள் உணர்வுகளை, சம்டைம்ஸ் நமக்கு உள்ள எதோ தோணும், நம்மளோட பாடலான்னு தோணும், இல்லைன்னா நம்மளால டான்ஸ் ஆடலான்னு தோணும். அந்த திறனை வந்து எதை மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்றது இது சொல்றத வந்து லாங்குவேஜ் மூலியமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸோட நீங்க அதை வந்து சொல்லலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. அதுதான் வந்து அவரோட தியரி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வில்லியம் ஜேம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனிமலால பண்றத வந்து மனுஷங்களால பண்ண முடியும், மனுஷங்களால பண்றத எல்லாத்தையும் அனிமலால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை விட நிறைய பண்ண முடியும் மனுஷங்களால அப்படின்னு சொல்றாங்க. சோம்ஸ்கி கால்ட் அட்டென்ஷன் ஆஃப் டூ ஃபண்டமெண்டல்ல வந்து அவர் வந்து அபவுட் லாங்குவேஜ் சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது, இப்போ உனக்கு நமக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா ஒரு வேர்டுக்கு நம்ம மதர் டங்க்ல வந்து நிறைய மீனிங் சொல்லுவோம், மீனிங் நம்மளால சொல்ல முடியும். அதே இது நம்ம இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மீனிங் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். நமக்கு ஒரு வேர்ட் தான் தெரியும், இதுக்கு மீனிங் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட்ல தான் தெரியும். நிறைய மீனிங்ல வந்து நமக்கு தெரிஞ்சுக்க மாட்டோம், இது தெரிஞ்சா போதும்ல அப்படின்னு. இல்லைன்னா தமிழ் மீனிங் வச்சு அதை புரிஞ்சுக்குவோம். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் மதர் டங்க்ல இது பண்ணும்போது ஒரு இதுக்கு வந்து நிறைய மீனிங் வந்து நம்மளால சொல்ல முடியும், நம்ம நேச்சுரலாவே சொல்லுவோம். ஆனா செகண்ட் லாங்குவேஜ்ல வந்து நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு இவரு. சில்ட்ரன்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே இது பண்ணும் போது நம்மளோட மதர் டங்கை வந்து நம்ம நேச்சுரலா கத்துக்கிறது வந்து நம்ம கிராமட்டிக், இந்த மாதிரி கிராமட்டிக்கல்ல தான் நம்ம இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு யாருமே சொல்லி தரல. நமக்கு நேச்சுரலாவே தமிழ்ல வந்து கிராமட்டிக்கலா வருது. ஆனா சில்ட்ரன்ஸ்ல இருந்து, நம்ம சின்ன வயசுல இருந்து வருது, நமக்கு இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து நம்ம தமிழ்ல யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்க. நீ வந்து தமிழ்ல வந்து தப்பா பேசுது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்கிலீஷ் வந்து நமக்கு செகண்ட் லாங்குவேஜா இருக்கிறதுனால அது ஒரு கிராமர் அப்படின்ற பார்ட்டே இருக்கு. அத நம்ம தப்பா இருந்துச்சுன்னா இந்த கிராமர் மிஸ்டேக் நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நம்ம எழுதினாலும் சரி இந்த கிராமர் மிஸ்டேக், இங்க இசு போட்டிருக்க இங்க பாசு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அது செகண்ட் லாங்குவேஜா பாக்குறோம். மதர் லாங்குவேஜா இருந்துச்சுன்னா நம்ம கிராமர் மிஸ்டேக், நம்ம சப்போஸ் நமக்கு மதர் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேச்சுரலாவே நமக்கு வந்து கிராமட்டிக்கல் ஆர்டர்லாம் வந்து நமக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது வந்து எப்படி வந்து மென்டலா இருக்கு அப்படின்னா, நம்மளோட பிஹேவியர் வச்சு, இப்ப வந்து நம்மளோட வீட்டுல வந்து நம்ம எப்படி பேசுவோம், வீட்டோட என்விரான்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல நம்ம பேசுவோம். அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட பிஹேவியர் மாறுது. பிஹேவியர் மாறத வச்சு நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்க வந்து ஒவ்வொரு ஏற்றது மாதிரி மாறிக்கிறோம். அதனால வந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி, லிங்குஸ்டிக்ஸ், பிலாசபி, நியூட்ராலஜி அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து நியூவா நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பேர் என்னன்னா காக்னிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் சயின்ஸ் அறிவியல் நமக்கு அந்த சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இலை எப்படி உருவாகுது, இந்த இலைய பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்ட்ரெஸ்டா இது போய்கிட்டே இருப்போம். இது மூலியமா நமக்கு வந்து அந்த பிஹேவியர் இருக்கனால நம்மளோட இப்போ நம்ம சயின்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம இன்ட்ரெஸ்டா இருப்போம். இதை பத்தி இது பண்ணி உள்ளார்ந்து போய்கிட்டே இருப்போம். இது எதனால அப்படின்னா நம்மளோட பிஹேவியர்னாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு வந்து காக்னிட்டிவ் சயின்ஸ் வந்து உருவாகுது, எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் அறிவுத்திறன் அப்படின்றது நம்ம எங்கேயும் போய் கத்துக்கல, அது நமக்கு நேச்சுரலாவே நமக்கு நம்மளோட ஆர்கன்ஸ்ல இருந்தே, நம்ம மூளையில தான் நம்ம சிந்திக்கிறோம், நம்மளோட லைஃப் நம்ம உடம்புல இருந்தே அது வந்து உருவாகுது
நம்ம எதுவும் போய் புதுசா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. வெளிய இருந்து ஏதாவது அறிவு மூளைய வாங்கி நமக்குள்ள மண்டையில வைக்கல. நேச்சுரலாவே நமக்கு வந்து அந்த காக்னிட்டிவ் அப்படின்ற சிஸ்டம் வந்து நமக்கு நேச்சுரலாவே வந்து லாங்குவேஜ இம்பாக்ட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்மளோட காக்னிட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மூவி பார்ப்போம். மூவி வந்து எப்படி நம்ம இது பண்றாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு தான் இது பண்றாங்க. இது வந்து நடிக்கிறாங்க. இப்போ ஒரு நம்ம டிராமாவே போட்டோம்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி இந்த மாதிரி தான் இந்த நாடகம் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காக்னிட்டிவ் அக்வென்சன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடிஷனே இல்ல. நமக்கு தானா வருது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இந்த அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு எதுல வருது அப்படின்னா, நம்ம லாங்குவேஜோட இம்பாக்ட்ல வந்து காக்னிட்டிவ் சிஸ்டம் வந்து மூவ் ஆகுது. அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க.